எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது துறக்கல் அப்பம். கேரளாவில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் துறக்கல் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே கிடைக்கிற ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெசிப்பியாக இருக்குது, ஒரு ஸ்நாக்காக இருக்குது, கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற ஒரு நான்வெஜ் ஸ்நாக்காக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம சிக்கன், முட்டை, மயோனைஸ், கூடவே சம்மந்தி, பிரியாணி சம்மந்தி அது கூட சேர்த்து தான் செஞ்சுருக்கு. நான் வெஜிடேரியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற இந்த ஒரு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 3 கப் அளவுக்கு மைதா மாவு நான் இங்கே எடுத்துருக்கு. கோதுமை மாவிலும் இது செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே நம்ம ஈஸ்ட் எல்லாம் சேர்த்து ப்ரெட்டு மாதிரி தான் செய்கிறது. அதனால நல்லா பொங்கி வர்றதுக்கு, சாஃப்ட் ஆகிறதுக்கு, டேஸ்ட் ஆகிறதுக்கு மைதா தான் நல்லாயிருக்கும். மைதா வேணாம் அப்படின்னா கோதுமை மாவிலும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் அது கூட சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை அதுவும் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது பிசையறதுக்காக ஊற்றுறது பால். லைட்டாக சூடாக இருக்கிற பால் தான் ஊற்றணும். ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக சூடாக இருக்கிற பால் ஊற்றி பிசையும் போது நல்லா இது சாஃப்டாக பொங்கி வந்துடும். ப்ரெட்டுக்கு பிசைகிற மாதிரி இல்லை, சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கட்டியாக தான் நம்ம இது பிசைஞ்சு எடுக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றிக்கோங்க. மாவு கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா பால் ஊற்றுறது போதும், நிறுத்திக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கூடி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இது பவுலுக்குள்ளே போட்டு மூடி வச்சுக்கோங்க. கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி 2 to 3 மணி நேரத்துக்குள்ளே இது டபுள் சைஸாக பொங்கி வந்துடும். அதுக்குள்ளே இதுக்கான ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். 4 இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுது. ஒன்று வேக வச்ச சிக்கன், மயோனைஸ், பிரியாணி சம்மந்தி, வேக வச்ச முட்டை. முதல்ல நம்ம சிக்கன் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 3 கப்பு மைதா மாவுக்காக 1/4 கப் அளவு சிக்கன். போன் இருந்தாலும் பரவாயில்ல, போன் இல்லை இருந்தாலும் ஓகே. நம்ம இது வேக வச்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், இல்லை இருந்தால் சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி மீடியம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணி இதே மாதிரி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சு நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் இதுக்குள்ளே போன் இருந்துச்சுன்னா, எலும்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரையக்கூடாது, இதே மாதிரி தான் இருக்கணும். சிக்கன் ரெடியாக இருக்குது. அடுத்தது மயோனைஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வேக வச்ச முட்டையோட வெள்ளைக்கரு 2 முட்டையோட எடுத்துருக்கு, மஞ்சள் எடுக்கலை. 3 மீடியம் சைஸ் பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர், 1/4 கப் அளவுக்கு ஆயில். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கட்டியாக தான் வந்துடுவேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ க்ரீமியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அரைச்சிக்கலாம். இல்லை இருந்தால் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். இது ரெண்டில் ஏதாவது ஊற்றி உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி இது கட்டியாக இல்லை க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மயோனைஸ் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம செய்ய போகிறது பிரியாணி சம்மந்தி. இது நம்ம மலபார் பிரியாணியோட வீடியோ அப்லோட் பண்ணும்போது செஞ்சுருந்தேன். 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, காரமாக இருக்கிற பச்சை மிளகு 1 இல்லை 2, கொஞ்சம் புதினா இலை, அதோட டபுள் சைஸுக்கு கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இது எல்லாம் சேர்த்து இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இடிச்செடுத்த மாதிரி தான் இருக்கணும். சம்மந்தி ரெடியாக இருக்குது. அடுத்தது வேக வச்ச முட்டை. 4 முட்டை எடுத்துருக்கு. ஒரு முட்டை 3 பீஸு இல்லை 4 பீஸு கட் பண்ணி எடுக்க முடிஞ்ச இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு முட்டையோட பாதி வேணும் அப்படின்னா அப்படியும் வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமே நம்ம மாவு இதே மாதிரி பொங்கி வந்திருக்கு. இது நல்லா கட்டியாக இருக்கிற மாவாக இருக்குது, சப்பாத்தி மாவு மாதிரி கட்டியாக இருக்கிற மாவாக இருக்குது. இதுவே போதும். ரொம்ப பொங்கி மேலே வரைக்கும் ஒன்றும் வர வேண்டிய அவசியம் இல்லை. துறக்கல் அப்பம் செய்கிறதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. இனி நம்ம இதை செட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு மறுபடியும் ஒரு டைம் நல்லா இதே மாதிரி பிசைஞ்சு அதுக்குள்ளே இருக்கிற ஏர் ஃபுல்லாக வெளியே போகட்டும். அதுக்கப்புறம் 4 பீஸாக கட் பண்ணி இருக்குது.
கொஞ்சமாக மாவு அதுக்கு மேலே போட்டு நல்லா விரிச்சுக்கோங்க. விரிச்சு எடுக்கும்போது ரொம்ப தின்னாய் போகக்கூடாது. 3 சப்பாத்தியோட திக்னஸில் இதே மாதிரி விரிக்கணும். கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் மாவு. 2 சப்பாத்தி விரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம துறக்கலப்பம் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு 2 சப்பாத்தி தேவைப்படுது. ஒன்று வந்து சின்னதாக இருக்குது, ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு எடுத்தால் பர்ஃபெக்டாக நம்ம அதை ரெடி பண்ணி எடுக்க முடியும். சின்ன சப்பாத்தி வந்து கீழே இதே மாதிரி போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே இதே மாதிரி ரவுண்டாக இருக்கிற கிளாஸு இல்லை ஏதோ ஒன்று வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பு கொஞ்சம் மார்க் பண்ணி எடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு அதுக்குள்ளே ஃபில்லிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ரவுண்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்பூனில் வைக்கும்போது கரெக்டாக வர்றதில்லை, வெளியெல்லாம் போயிட்டு இருக்குது. அதனால் நம்ம இது கையில் தான் வைக்கிறது. முதல்ல சிக்கனோட ஃபில்லிங் அந்த ரவுண்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். நீங்கள் விரிச்சு எடுக்கிற சப்பாத்தியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் எவ்வளோ கிடைக்குதோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மயனீஸ் வச்சுருக்கு. அதுக்கு மேலே சம்மந்தி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே தான் முட்டை வைக்கிறது. இது சில இடத்துல வந்து முட்டை வைக்காமையும் செஞ்சு எடுத்துடுவேன். முட்டை கூடி வைக்கும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் பெருசாக விரிச்சு எடுத்து வச்சுருக்கிற சப்பாத்தி மாவு வச்சு ஓரம் நல்லா அமர்த்தி விட்டுருக்கு. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மேலே பொங்கி நிற்கிறதுனால விரிக்கும் போது கரெக்டாக இருக்கிற அந்த ஒரு அளவில் கிடச்சிருக்கு. அதுக்கு மேலே இதே மாதிரி நல்லா அமர்த்தி இந்த மாவு ரவுண்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம ஒரு சப்பாத்திக்கு மேலே மார்க் பண்ணும்போது லைட்டாக தான் அமர்த்தணும், கட் பண்ணுறது இல்லை. ஃபில்லிங் எல்லாம் வச்சு ரெண்டாவது இன்னொரு சப்பாத்தி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை அமர்த்தி நல்லா கட் பண்ணி எடுக்கிறது. ஓரம் வந்து அமர்த்தும் போது நல்லா ஒட்டிடும். இருந்தாலும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிடலாம். எங்கேயாவது ஓப்பனாக இருக்குது அப்படின்னா விரல் வச்சு அமர்த்தி ஒரு டைம் ஒட்ட விட்டுக்கோங்க. மிச்சம் இருக்கிற மாவு மாற்றி வச்சு மறுபடியும் பிசைஞ்சு இதே மாதிரி நம்ம துறக்கலப்பத்துக்கான சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான சூடில் தான் நம்ம இதை ரெடி பண்ணி எடுக்கணும். ஆயில் ஊற்றி இருக்குது, லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட துறக்கலப்பம் 4 எண்ணெய் அதுக்குள்ளே போட்டுருக்கு. இதோட கலர் வந்து சீக்கிரம் மாறிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதிர்த்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் எல்லாம் போட்டிருக்கிறதுனால பாருங்கள், இது வந்துட்டு பன்னு மாதிரி அப்படியே அந்த மேலே முட்டையெல்லாம் லெவலாக நல்லா பொங்கி வந்திருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் இதே மாதிரி ஒரு ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும் போது எடுக்கணும். ரொம்ப ப்ரௌனாகி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து எதுவுமே வேக வேண்டியதில்லை. இந்த மாவு மட்டும் வெந்தால் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி 2-3 டைம் இதே மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மைதா மாவு வேகிறதுக்கு ஒன்றும் ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரம் வெந்து கிடச்சிடும். எண்ணெய்க்குள்ளே போடும்போது சீக்கிரம் வெந்து கிடச்சிடும். பாருங்கள், துறக்கலப்பம் நல்ல பன்னு மாதிரி ரெடியாக வந்திருக்கு. நம்ம எடுத்துருக்கிற குவான்டிட்டியில் இதே சைஸுக்கு 10 துறக்கலப்பம் ரெடி பண்ணி எடுத்துருக்கு. கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால 1 இல்லை 2 சாப்பிடும்போதே கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு மலபார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.